கோவையில் புகழ்பெற்று விளங்கும் பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களின் ஓர் அங்கமான பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் சார்பில் பிஎஸ்ஜி செவிலியர் கல்லூரி, பிஎஸ்ஜி ஃபிசியோதெரப்பி கல்லூரி மற்றும் பிஎஸ்ஜி பார்மசி கல்லூரி ஆகியவற்றின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவமணிகளே, உங்களுடைய +2 பரீட்சையை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. மே மாதம் ரிசல்ட் வரப்போகுது. என்ன படிக்கலாம், ஏன் படிக்கலாம், எங்கே படிக்கலாம், இது மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. இப்போது நான் ஃபார்மசி துறையை தேர்ந்தெடுத்து அதில் இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி துறையை ஏன் படிக்கணும் ஒருத்தர், அதில் ஃபார்மசி துறை படிக்கிறதுனால அவருக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை பற்றி ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபார்மசி துறைன்றது மருந்து தயாரிக்கும் துறையை சார்ந்த படிப்பை உள்ளடக்கியது. இதில் மருந்து எப்படி உற்பத்தி பண்ணலாம், நம்ம சாப்பிடக்கூடிய டேப்லெட் ஆகட்டும், இல்லை கேப்சூல் ஆகட்டும், இல்லை டானிக்ஸ் ஆகட்டும், அதை எப்படி உற்பத்தி பண்ணலாம், அந்த பண்ணக்கூடியதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, அந்த என்ன மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன மாதிரி நோய்க்கு அந்த மருந்துகளை நம்ம யூஸ் பண்ணலான்றது எல்லாமே இதில் சொல்லித் தருவோம். இது இண்டஸ்ட்ரி சார்ந்த பிஃபார்ம் அப்படின்ற ஒரு படிப்பு. ரெண்டாவது படிப்பு கிளினிக்கல், அதாவது இப்போ எனக்கு இண்டஸ்ட்ரி வேண்டாம், எனக்கு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, அவருக்கு ஃபார்ம் டின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ஃபார்ம் டி ப்ரோக்ராமில் அவர் ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான படிப்புகளும் நம்ம சொல்லித்தரோம். அதில் அவர் 5 வருஷம் இங்கே படிச்சுட்டு 1 வருஷம் ஆஸ்பத்திரியில் வேலை பார்ப்பார். ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்துட்டு அவர் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாவோ அது மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை பார்க்கலாம். ஸோ ஃபார்மசி முடித்தா மருந்து கடை தான் வைக்கணுமோ, இல்லை மருந்து கடை பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் போய் இப்போ ஃபார்மசி படிக்கிறவங்க ஒரு என்டர்பிரனராகவோ ஒரு மருந்து கம்பெனியினுடைய ஓனராகவோ வர்ற அளவுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. வணக்கம். பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்கள், பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் 90 இயர்ஸாக இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பேர் போன இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வேர்ல்டு வைடு ஆல்மோஸ்ட் நேஷ்னல் லெவல்லையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, இந்த காலேஜ் ஆரம்பித்து சரியாக 17 ஆண்டுகள் ஆகிறது. ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்குமே எல்லா லெவல்லையும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே 2 கோர்சஸ், மெயினாக ஃபிசியோதெரப்பியில் 2 கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு ப்ரோக்ராம் யூஜி ப்ரோக்ராம், இன்னொரு ப்ரோக்ராம் பிஜி ப்ரோக்ராம். இந்த ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் கீழே வர்றது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மற்றும் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த 2 பேர்ட்டையும் பெர்மிஷன் வாங்கி இந்த 2 கோர்சஸுமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இக்கல்லூரியில் உள்ள பார்மசி ஆய்வகத்தில் மருத்துவத்திற்கு தேவையான மருந்து பொருட்களின் உற்பத்தி மற்றும் அதற்கு தேவையான மூலப்பொருட்களை பற்றி இந்த பிரிவில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மருந்து தயாரிப்பின் செய்முறை பயிற்சியும் மருந்தின் தரத்தை ஆராயவும் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. I am Dr. Malarvidi, the Vice Principal of PSG College of Nursing. PSG செவிலியர் கல்லூரி 1994ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தற்பொழுது இங்கு இளங்கலை 100 மாணவ மாணவியரும் மற்றும் முதுகலை பட்டப்படிப்பில் 30 மாணவ மாணவியரும் சேர்க்கப்படுகின்றனர். முதுகலை பட்டப்படிப்பில் அடல்ட் ஹெல்த் நர்சிங், பீடியாட்ரிக் நர்சிங், OBG நர்சிங் மற்றும் சைக்காட்ரி நர்சிங் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் ஆகிய 6 துறைகள் உள்ளன. This college is recognized by the Indian Nursing Council at national level and the Tamil Nadu Nurses and Midwives Council at state level, and it is affiliated to the Tamil Nadu Dr. MGR Medical University.
இக்கல்வி நிறுவனத்தில் உள்ள பார்மசி வகுப்பறையில் மாணவர்களுக்கு பார்மசி சம்பந்தமான படிப்புகள் அனுபவமிக்க ஆசிரியர்களாலும் தரமான கல்வி அளிக்கப்படுகிறது. ஃபார்மசி ப்ரொஃபஷனுங்கிறது இப்போ இருக்கிற கண்டெம்ப்ரரி வேர்ல்டில் ரொம்ப நல்லா எமர்ஜிங் ஆகிட்டு வர ஒரு ப்ரொஃபஷன். இதில் நம்ம நினைக்கிற மாதிரி டிஸ்பென்சிங் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து நிறைய மல்டிபிள் ஸ்கோப்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இருக்குது, கிளினிக்கல் சைட், மெடிக்கல் சைடில் நம்ம போகலாம், அப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலி நிறைய ஹெல்த் கேர் சிஸ்டமில் வந்து பார்ட்டாக இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதனால நான் வந்து ஃபார்ம்டிங்கிற கோர்ஸ் எடுத்தேன். இது ஒரு புதுசான இன்டகிரேட்டட் டாக்டரேட் கோர்ஸ். இது வந்து கிளினிக்கல் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. வணக்கம், நான் ஜோதி மீனா கண்ணன் ஃப்ரம் பிஎஸ்சி நர்சிங் தேர்ட் இயர். நம்ம எதுக்காக பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் சூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்களா? பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் தாங்க கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். 1300 பெட்ஸோட நவீன கருவிகளோட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அண்ட் டெர்ஷரி கேர் சென்டர்ஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல், காலேஜ்னு மூணுமே ஒரே கேம்பஸ்குள்ளே, அதுவும் க்ரீன் கேம்பஸ்குள்ளே இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தியரி ஓரியன்டாக காலேஜில் நிறையா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் வைஸாக நம்ம கிளினிக்கல்ஸ் நமக்கு போஸ்டிங் போகிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெற்றோர்கள் உந்துதலால் நீங்கள் இதுதான் படிக்கணுன்றதை எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை தயவு செஞ்சு மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். பெற்றோர்கள்ட்டையும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எனக்கு இந்த படிப்பு தான் பிடிச்சிருக்கு, நான் இதான் படிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக சிறந்ததாகவும் இருக்கும். ஃபிசியோதெரப்பி பிபிடி பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராம் வந்து 4.5 years ப்ரோக்ராம். 4 years ஆஃப் கோர்ஸ் பீரியட் அண்ட் 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப். 4 வருஷம் படிப்பு, 6 மாதம் கிளினிக்கல் சைடில் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இட் ஹஸ் காட் ரைட் காம்பினேஷன் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். என்ன சொல்ல வரேன்னா, மெடிக்கல் காலேஜோடு இது அட்டாச் ஆகிருக்கு, பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜோடு அட்டாச் ஆகிருக்கு, மற்றும் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலோடு அட்டாச் ஆகிருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு லேப் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். ஈஸியாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இந்த கோர்ஸுக்கு அவசியமானது, அது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். குறைவுபடாத கல்வியினை நிறைவோடு வழங்கி சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவரையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.